ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்னா என்ன? ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்னால என்ன பிரயோஜனம்? ஒரு இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர் ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டில் நடக்கிற விஷயத்தை வச்சு ஏதாவது ட்ரேடிங் பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய கேள்விகள். எனக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் எதனால் நடக்குது அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ நம்ம போடுறோம். குட் டே ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ராமசாமி, பிரசிடென்ட் அண்ட் நேஷனல் ஹெட் ஆஃப் Zebu ஷேர் அண்ட் வெல்த் மேனேஜ்மெண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட். திஸ் இஸ் yet another video about investments. ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் அப்படின்னு ஒன்று நடக்குது. நம்ம ஜென்ரலாகவே வந்து அக்ராஸ் தி வேர்ல்டு, இந்தியாவில் மட்டும் கிடையாது, அக்ராஸ் தி வேர்ல்டு வந்து மார்க்கெட் வந்து ப்ரீ ஓப்பன் ஒரு செஷன் வைக்கிறாங்க. இந்தியாவில் வந்து 2010 வரைக்கும் ப்ரீ ஓப்பனுங்கிற கான்செப்ட் கிடையாது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ப்ரீ ஓப்பன் இல்லாமல் மார்க்கெட் ஸ்ட்ரைட்டாகவே 9 மணிக்கு ஓப்பன் ஆகும். இந்த 9 மணிக்கு ஓப்பன் ஆகிறதுக்கும் இந்த ப்ரீ மார்க்கெட்டுன்னு ஒன்று கொண்டு வந்ததுக்கும் என்ன வித்தியாசங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த ப்ரீ ஓப்பன் டேட்டாவை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணலாங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டை எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ஒரு ப்ரைஸ் ஈக்குலிபிரியம், அதாவது ஒரு நிலையான ஒரு ப்ரைஸை அரைவ் பண்ணுறதுக்கு, அதாவது ஓப்பனிங் ப்ரைஸை அரைவ் பண்ணுறதுக்கு. ஏன்னா பிகாஸ் நம்ம மார்க்கெட் வந்து இன்றைக்கி டே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3:30 மணிக்கு முடிஞ்சிருது. இந்த 3:30 மணிக்கு முடிஞ்சு மறுநாள் காலையில் 9 மணிக்கு நம்ம மார்க்கெட் ஆரம்பிக்கிறதுக்குள்ளரையும் குளோபல் ஃபேக்டர்ஸ், அதாவது மேக்ரோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ், மைக்ரோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ், குளோபல் இது நியூஸு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து என்ன ஆகுது அப்படின்னா உலக சந்தைகளை பாதிக்குது இல்லை சாதகமாக இருக்குது, ரெண்டுமே வச்சுக்கலாம். அதாவது பயங்கர கேப் அப் இருக்கிறதுக்கோ இல்லை பயங்கர கேப் டவுன் இருக்கிறதுக்கோ வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து கட் பண்ணணும். அதாவது ரீட்டைல் இண்டிவிஜுவல் ஒரு இன்வெஸ்டர் வந்து காலையில் போய் ட்ராப் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறத நினச்சதுனால தான் எக்ஸ்சேஞ்ச் என்ன பண்ணாங்க அப்படின்னா ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணாங்க. இந்த ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் டைமிங் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 9 to 9:15. 9 மணிக்கு ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் ஆரம்பிச்சிடும். ஒரு இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர், சார் நான் ஆர்டர் போடலாமா, ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டை நான் பை பண்ணலாமா, செல் பண்ணலாமா, அந்த மார்க்கெட்டை யூட்டிலைஸ் பண்ணலாமா அப்படின்னா, நீங்கள் ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டில் ஆர்டர் போடலாம், பை ஆர்டர் போடலாம், செல் ஆர்டர் போடலாம், என்ன ப்ரைஸ் வேணாலும் போடலாம். அதுக்கான ஒரு ரேஞ்ச் இருக்கும், அந்த ரேஞ்சுக்குள்ளார நீங்கள் போட முடியும். சரி, இப்போ இதில் என்ன நடக்குது அப்படின்னா, அதில் வந்து ட்ரேட் நடக்காது. அதுக்கு பதிலாக என்ன ஆகுது அப்படின்னா, எவ்வளோ பேர் பையர்ஸ் போட்டிருக்காங்க, எவ்வளோ பேர் செல்லர்ஸ் போட்டிருக்காங்க, பையிங் என்ன ப்ரைஸ் போட்டிருக்காங்க, செல்லிங் என்ன ப்ரைஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்எஸ்சி என்ன பண்ணுவாங்கன்னா, இதை வந்து ஒரு ஈக்குலிபிரியம், ப்ரைஸ் ஈக்குலிபிரியமாக அரைவ் பண்ணிடுவாங்க. அது வந்து நான் வெப்சைட்டில் இருக்குது, நான் எப்படி உங்களுக்கு எங்கே நீங்கள் அதை பார்க்கலாம் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். இது என்ன நடக்குது அப்படின்னா 9லேருந்து 9:07 வரைக்கும் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். ஒரு இண்டிவிஜுவல் இன்வெஸ்டராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பை ஆர்டர், நீங்கள் எதையோ ஒன்று பை பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸை பை பண்ணணும்னு நினைக்கிறீங்க. நேற்று க்ளோசிங் ப்ரைஸை வச்சுக்கிட்டு அதுக்கு நியர் பைலையோ இல்லை அதுக்கு கீழேயோ அதுக்கு மேலேயோ பையிங் போடணும்னு நினைக்கிறீங்க, இல்லை செல்லிங் போடணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த 9 to 9:07 வரைக்கும் நீங்கள் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம், மாடிஃபை பண்ணலாம், கேன்சல் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். பட் ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகாது. ஈவன் நீங்கள் மார்க்கெட் ஆர்டர்னு போட்டாலும் அது எக்ஸிக்யூட் ஆகாது. அது என்ன ஆகும் அப்படின்னா ஓப்பனாக பெண்டிங் ஆர்டரில் போய் அது நின்றும். 9:08க்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டோட்டலாக பை ஆர்டர், செல் ஆர்டர் இது எல்லாத்தையும் வச்சு ஒரு ப்ரைஸ் ஈக்குலிபிரியம் அரைவ் பண்ணிடுறாங்க. இந்த ப்ரைஸ் ஈக்குலிபிரியம் அரைவ் பண்ண உடனேயே அதை வந்து ஓப்பன் ப்ரைஸாக கொடுத்துட்றாங்க. அப்போது அதுக்கு முன்னாடி பையிங் வந்து அதுக்கு மேலெல்லாம் பையிங் போட்டவங்களுக்கு அந்த ப்ரைஸில் பையிங் கிடைக்கும். செல்லிங் வந்து அதுக்கு கீழே செல்லிங் போட்டிருக்கவங்களுக்கு அந்த ப்ரைஸில் செல் ஆகும். சரி, அதே வந்து மார்க்கெட் ஆர்டர்னு போட்டிருக்கவங்களுக்கு அந்த மார்க்கெட் ஆர்டர்லேயே வந்து உங்களுக்கு ஸ்கிரிப்ட் வந்து ட்ரேட் ஆகும். அதாவது பையோ செல்லோ போட்டிருந்தீங்கன்னா பையோ செல்லோ ஆகிடும். இதை வச்சு நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுறது, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை வச்சு நம்ம ட்ரேட் பண்ண முடியுமா அப்படின்னா எஸ், இதை வச்சு ரொம்ப சிம்பிளாக ஒரு 9:15லேருந்து 10 மணிக்குள்ளார ஒரு ட்ரேடை உங்களால் முடிச்சிட முடியும். ஒரு ட்ரேடராக இருக்கீங்க, ஒரு என்ட்ரி ஜஸ்ட் லைக் தட் போயிட்டு அப்படி வெளியே வர்றதுக்கு ஒரு ஸ்கேல்ப்பு டக்குன்னு உள்ளே போயிட்டு வெளியே வர்ற ஆளாக இருப்பேன் சார், நான் ரொம்ப காத்தெல்லாம் இருக்க மாட்டேன், பொறுமையெல்லாம் எனக்கு கிடையாது, ஜஸ்ட் லைக் தட் ஒரு ட்ரேட் பண்ணிவிட்டு நான் வெளியே போயிடுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் டேட்டா வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம்னே நான் சொல்லுவேன். இதை எப்படி நம்ம வந்து ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் டேட்டாவை வச்சு ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணுறது, எப்படி என்ட்ரி பண்ணுறதுங்கிறத நான் இப்போ சொல்லிக் கொடுக்குறேன். இந்த ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் டேட்டாவை வச்சு எப்படி ஒரு ட்ரேட் எடுக்கலாம் சிம்பிளாக அப்படிங்கிறது தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது ரொம்ப வேறு எந்த வெப்சைட்லாம் நீங்கள் தேட வேண்டாம். nsindia.com வெப்சைட்குள்ளே போங்க. nsindia.com வெப்சைட்குள்ளே போனீங்க அப்படின்னா மார்க்கெட் டேட்டான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த மார்க்கெட் டேட்டாவில் ஃபஸ்ட்டு ஆப்ஷனே பார்த்தீங்கன்னா ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு டேட்டா கிடைக்கும். என்ன டேட்டா கிடைக்கும் அப்படின்னா நிஃப்டி 50ல் இன்றைக்கி ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டில் என்னென்ன ட்ரேட் ஆகிருக்கு, என்னென்ன ஸ்டாக் வந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். இது பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் வந்து இது திருப்பியும் சொல்கிறேன், நீங்கள் இதை வந்து ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு தான் இது ஆக்சுவலாக ரொம்ப ஃபிட் ஆகும். ஈக்விட்டி கேஷ் பண்ணலாம்,
பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். இருந்தாலும் பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகிறது அப்படின்னா ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகும் இந்த ட்ரேடிங் மெத்தடு. இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த கேட்டகரியில் நிஃப்டி 15 இருக்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இதை வந்து செக்யூரிட்டிஸ் இன் F&Oவை மாற்றிக்கோங்க. செக்யூரிட்டிஸ் இன் F&Oவை மாற்றிட்டு நீங்கள் வேறு ஒன்றுமே செய்ய வேண்டாம். அதில் ஆட்டோமேட்டிக்காக நிறைய டேட்டாஸ் வரும். அதாவது என்னென்னா இன்றைக்கி நான் வந்து 17th மார்ச் இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா டாடா மோட்டார்ஸ் இன்றைக்கி ஹையஸ்ட் சேஞ்ச் அதுதான் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு ப்ரீ ஓப்பனில். அதாவது 2.72% சேஞ்சு, வோல்டாஸ் 2.54% சேஞ்சு, கேனரா பேங்க் 2.5% சேஞ்சு. ஸோ இப்படி வரும். சரி, நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் வந்து நேராக போயிட்டு வேல்யூ இன் லேக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த வேல்யூ இன் லேக்ஸ்ன்ற இருக்கிற ஆப்ஷனை அப் ஏரோ டவுன் ஏரோ இருக்கும். அதை நீங்கள் ஒரு வாட்டி வந்து கிளிக் பண்ணிவிட்டு டவுன் ஏரோ வர்ற மாதிரி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது அசெண்டிங் ஆர்டரில் வர்ற மாதிரி ஹையஸ்ட் வேல்யூ மேலே இருக்கிற மாதிரியும் லோயஸ்ட் வேல்யூ கீழே போகிற மாதிரியும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கிரிப்ட் வந்துடும். அதாவது என்ன ஸ்கிரிப்ட் வருது அப்படின்னா இன்றைக்கி 17th மார்ச் என்ன வருது அப்படின்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்திருக்கு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் என்ன நடந்திருக்கு அப்படின்னா ப்ரீவியஸ் க்ளோஸ் 2403 ரூபா இருந்திருக்கு. சேஞ்ச் வந்து 29 ரூபா 40 காசு, 1.22% சேஞ்ச் இருந்திருக்கு. ஃபைனல் ப்ரைஸ் என்ன அரைவ் பண்ணியிருக்காங்க, அதாவது இந்த ஈக்குலிபிரியம் ப்ரைஸ் எப்படி அரைவ் பண்ணுறாங்க நான் உங்களுக்கு சொன்னேன். அதை வந்து அந்த ரிலையன்ஸ் பக்கத்தில் ஒரு ப்ளஸ் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அங்கே என்ன வந்துடும் அப்படின்னா செல்லிங் குவான்டிட்டி எத்தனை பேர் போட்டாங்க, என்னென்ன ப்ரைஸில் போட்டாங்க, பையிங் குவான்டிட்டி எத்தனை பேர் போட்டாங்க, என்னென்ன ப்ரைஸில் போட்டாங்க, ஸோ டோட்டல் செல்லிங் குவான்டிட்டி, அதாவது அட் த மார்க்கெட் ஆர்டர் யார் போட்டிருக்காங்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம். அட் தி ஆர்டர், அதாவது ஓப்பன் ப்ரைஸ்லேயே எனக்கு பை பண்ணிவிடு, எனக்கு வந்து இப்போ ப்ரைஸ்லாம் நான் டிஃபைன் பண்ணல அப்படின்னு சொல்லி போடுறாலும் இதில் இருப்பாங்க. அப்போ அட் த மார்க்கெட் ஆர்டரில் போட்டவங்க பார்த்தீங்கன்னா பையிங் குவான்டிட்டி 23,339 பேர் போட்டிருக்காங்க, செல்லிங் குவான்டிட்டி 1,399 போட்டிருக்காங்க. இப்போ டோட்டல் வந்து அதில் வந்துடும். ஸோ ஈக்குலிபிரியம் ப்ரைஸ் அவங்க எப்படி அரைவ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இண்டிகேட்டிவ் ஈக்குலிபிரியம் ப்ரைஸ் இன் ருபீஸ் அப்படின்னு போட்டு 2432.75 இன்றைக்கி அரைவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து அது ஒரு கேல்குலேஷன் மெத்தடாலஜி. நம்ம அதுக்குள்ளே ரொம்ப இன்டெப்த்தாக போக வேணாம், ஏன்னா எல்லாத்தையும் நம்ம கேல்குலேட் பண்ணியே கொடுத்துட்டாங்க. அதில் போய் நம்மளோட புத்திசாலித்தனத்தை நம்ம இன்வால்வ் பண்ண வேண்டாம். நம்ம இங்கே பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் இல்லை செகண்ட் ஸ்கிரிப்ட், ரொம்ப நிறைய ஸ்கிரிப்ட் எடுத்துக்காதீங்க, ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிடும். ஸோ நான் சொல்கிறது என்னென்னா ஒரு 1-2 ஸ்கிரிப்ட், அதுக்கு மேலே போகாதீங்க. மேக்ஸிமம் ஒரு 2-3, இப்போ என்ன ஃபஸ்ட்டு ரிலையன்ஸ் இருக்குது, ரெண்டாவது HDFC இருக்குது, மூணாவது இன்ஃபோசிஸ் இருக்குது. ஸோ ஒரு என்ன பண்ணுங்கள், ஒரு 2-3 ஸ்கிரிப்டை நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை உங்கள் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணிவிடுங்க. இந்த ஸ்க்ரீனில் என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா ரிலையன்ஸ் ஃபியூச்சர் ஆட் பண்ணிக்கோங்க, HDFC ஃபியூச்சர் ஆட் பண்ணிக்கோங்க, இன்ஃபோசிஸ் ஃபியூச்சர் ஆட் பண்ணிக்கோங்க. சரி, ஆட் பண்ணோன்னே என்ன பண்ணணும், சிம்பிள். நான் அடுத்தது உங்களுக்கு வந்து ஒரு என்னோட ட்ரேடிங் ஸ்க்ரீனை லாகின் பண்ணி நான் காட்டுறேன். இப்போ ட்ரேடிங் ஸ்க்ரீனை லாகின் பண்ணேன்னா இங்கே என்ன நடக்கும், நம்ம வந்து இப்போ 3 ஸ்கிரிப்டை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். என்ன 3 ஸ்கிரிப்டை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், ரிலையன்ஸு, HDFC அண்டு இன்ஃபோசிஸ். இதுதான் 3 டாப் வால்யூம், அதாவது வேல்யூவில் டாப்பாக ட்ரேட் ஆனது. நான் திருப்பியும் சொல்கிறேன், பர்சன்டேஜ் சேஞ்சை விட்டுருங்க. நம்ம அந்த NSE வெப்சைட்டில் ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டில் வேல்யூவில் டாப் சேஞ்சஸ் என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு வந்து ரிலையன்ஸ் இருந்தது, செகண்ட் வந்து HDFC லிமிடெட் இருந்தது, தேர்டு வந்து இன்ஃபோசிஸ் இருந்தது. இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா என்னோடய ஸ்க்ரீனில் இந்த 3 ஸ்கிரிப்டையும் நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ரிலையன்ஸ் ஃபியூச்சர்ஸில் போயிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா அதோட சார்ட்டை ஓப்பன் பண்ணுங்கள். இதோட சார்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் எடுத்துக்கோங்க. கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் வச்சுக்கோங்க. கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் வச்சுட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் வச்சுக்கோங்க. 5 மினிட்ஸ் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் வச்சுக்கிட்டு இன்றைக்கி டேவுக்கு ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதில் என்னென்னா ஃபஸ்ட்டு கேண்டில், அதாவது 9:15 9:20 வரைக்கும் உள்ள கேண்டிலை விட்டுருங்க, எதுவுமே ட்ரேட் பண்ணாதீங்க. இது ஏன் 9:15 9:20 ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்னா என்ன ஆகுனா அப்நார்மலாக, அதாவது இந்த ஓப்பன் ப்ரைஸ் ஈக்குலிபிரியம் ப்ரைஸ் தெரிஞ்ச உடனேயே வந்து அப்நார்மலாக ஆர்டர்ஸ் வந்து அந்த 5 நிமிஷத்தில் ஃப்ளக்சுவேட் ஆகும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த 5 நிமிஷத்தை நம்ம ட்ரேட் பண்ணுறதை கம்ப்ளீட்டாக நிறுத்திடணும். அடுத்த கேண்டில், அதாவது 9:15 to 9:20 முடிஞ்சிருது இல்லையா, 9:20 to 25 கேண்டிலை நம்ம வாட்ச் பண்ணணும். என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த 9:20 to 25 கேண்டிலோட ஹையையும் லோவையும் நம்ம மார்க் பண்ணிக்கணும். என்ன ஹையும் லோவும் மார்க் பண்ணுறோம், இன்றைக்கி ஹை வந்து அதாவது 17th மார்ச் இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஹை வந்து 2437.95. அதோட லோ பார்த்தீங்க அப்படின்னா 2428. சரி, நான் என்ன பண்ணுறேன்னா 2 லைன் மார்க் பண்ணிடுறேன். 2 லைன் மார்க் பண்ணுறேன், அதாவது ஹையையும் ஒரு லைன் மார்க் பண்ணுறேன், லோவையும் ஒரு லைன் மார்க் பண்ணுறேன். லோவையும் மார்க் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சிம்பிளாக இன்றைக்கி டே வந்து நிஃப்டி, அதாவது ப்ரீ ஓப்பனில் நிஃப்டி வந்து பாசிட்டிவில் இருக்கா நெகட்டிவில் இருக்கா, இதை ரொம்ப முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் பாசிட்டிவில் இருந்ததுன்னா நம்ம இந்த ஸ்கிரிப்டில் பை மட்டும்தான் எடுக்கணும், செல் எடுக்கக்கூடாது.
இது வந்து ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட்டு. ஈவன் தோ ஒரு சிக்னல் காட்டினா கூட நம்ம வந்து அதை செல் என்ட்ரியே பண்ணக்கூடாது, அது ஃபால்ஸ் சிக்னலாக இருக்கும். இது வந்து இன்னைக்கு ரியல் டைம் ட்ரேடிங்கில் ப்ரூவே ஆகிருக்கு. நான் காட்டுறேன். இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஹையும் மார்க் பண்ணிட்டேன், லோவையும் மார்க் பண்ணிட்டேன். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னைக்கு 17th மார்ச் வந்து மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பை சிக்னல் வந்தால் தான் எடுக்கணும். இந்த பை சிக்னல்ங்கிறது எங்கே அப்படின்னா 9:20 to 25 இருக்கிற கேண்டில். திருப்பியும் சொல்கிறேன், 9:15 to 20 நம்ம எந்த ட்ரேடும் எடுக்க போகிறதில்ல. 9:20 to 25 இருக்கிற கேண்டிலோட ஹையை பிரேக் பண்ணால் பை எடுக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். நம்ம ஹையை பிரேக் பண்ணால் பை எடுக்கலாம்னா இன்றைக்கி பாருங்கள், ஃபஸ்ட் எடுத்தோன்னா 9:20 to 25 ஒரு செல், அதாவது கேண்டிலுக்கு கீழே போயிருக்கு. திருப்பி அடுத்தது பார்த்தீங்கன்னா 5, 10, 15, 20, 25, 30, 35 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் வந்து அந்த லோவுக்கு கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. ஆனால் நமக்கு எந்த ட்ரேடும் அந்த இடத்துல எடுக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணலாம், பொறுமையாக காத்திருந்து அழகாக பார்த்தீங்க அப்படின்னா 10:15 10:15 அந்த செகண்ட் கேண்டிலோட ஹையை பிரேக் பண்ண உடனே, அதாவது அதோட ஹையை நம்ம என்னென்னு மார்க் பண்ணி வச்சுருக்கோம், 2437.95 மார்க் பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம இதை என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா 2438.50 இதை பிரேக் பண்ணால் நம்ம பை போட்டு வச்சிடலாம். முன்னாடியே கூட பை போட்டு வச்சிடலாம். ஸ்டாப் லாஸ் பையிங் 2438.50க்கு மேலே ட்ரிகர் ஆனிச்சுன்னா ஸ்டாப் லாஸ் பையிங் போட்டோம் அப்படின்னா 10:15 அந்த ரேட் என்ட்ரு ஆகிருக்கு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10 நிமிஷத்தில் 10:15 என்ட்ரு ஆகி 10:25 பார்த்தீங்கன்னா 2442 வரைக்கும் போயிடுச்சு. ஸோ அப்போ நம்ம எந்த இடத்துல எடுத்துருக்கோம், 2438.50 எடுத்திருக்கோம். 2442 வரைக்கும் போயிருக்கு. ₹4 நமக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் கிடச்சிருக்கு. இந்த ₹4 என்ன அப்படின்னா நம்ம லாட் சைஸ் பார்க்கணும். லாட் சைஸ் பார்த்தோம் அப்படின்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட லாட் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 250 லாட் சைஸு. அப்போது நமக்கு வந்து எவ்வளோ கிடச்சிருக்கு, ₹4 கிடச்சிருக்குன்னா ₹1000 ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. சரி சார், எனக்கு இந்த ₹1000 ப்ராஃபிட் பத்தாது அப்படின்னு சொல்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, மேலே போன பிறகு என்ட்ரி எடுத்த பிறகு நம்ம முதல்ல பார்த்த சார்ட்டில் அந்த செகண்ட் கேண்டிலோட லோ என்ன இருக்கோ அதை விட ஒரு 50 காசு ₹1 கீழே தள்ளி ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுட்டு ட்ரையல் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ உங்கள் ப்ராஃபிட்டை நீங்கள் தாராளமாக எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். சரி, இது இல்லாமல் அடுத்தது நம்ம இன்னொன்று பார்த்த ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா HDFC ஃபியூச்சர் பார்த்தோம், HDFC லிமிடெட். அதில் ஏதாவது ட்ரேட் இருக்கான்னு நம்ம பார்க்கலாம். அதில் ட்ரேட் இருக்கான்னு நம்ம இன்றைக்கி டேட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா 5 மினிட்ஸ் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் நான் சொல்லியிருக்கேன். 5 மினிட்ஸ் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் எடுத்துக்கோங்க, ஃபியூச்சர்ஸ் எடுத்துக்கோங்க, ஸ்பாட்டில் ட்ரேட் பண்ணாதீங்க. இது எல்லாமே திருப்பி நான் சொல்கிற பாயிண்ட்ஸு கொஞ்சம் கிளியராக அதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 9:15 to 9:20 வர கேண்டிலோட இதை நம்ம எடுத்துக்க போதில்லை. 9:20 to 25 வர கேண்டிலோட ஹையை நம்ம வந்து மார்க் பண்ணுறோம். 9:20 to 25 வர லோவையும் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ இது ரெண்டோட ஹையும் லோவும் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹை வந்து 2366, லோ வந்து 2358. ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹையை பிரேக் பண்ணும்போது பை எடுக்கிறோம். ஹையை பிரேக் பண்ணும்போது எங்கே ஹையை பிரேக் பண்ணும்போது இந்த ரெண்டாவது கேண்டலோட ஹை 2366 நான் சொல்கிறேன். 2366.50 அப்படிங்கும்போது நம்ம வந்து பை எடுத்துடலாம். ஸோ அப்போ நம்ம வந்து இந்த இடத்துல எந்த இடத்துல பை என்ட்ரி ஆயிடுச்சு, 9:35 கேண்டிலில் நமக்கு பை என்ட்ரி ஆயிடுச்சு. பை என்ட்ரி ஆகி அழகாக பாருங்கள், சூப்பராக மார்க்கெட் மேலே ஏறி ஹை எங்கே வரைக்கும் போயிருக்கு, 2396 வரைக்கும் போயிருக்கு. அப்போ எவ்வளோ பாயிண்ட் ஏறி இருக்குது, 2368 நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் 98ன்னு எடுத்துக்கிட்டால் கூட 20 பாயிண்ட் ஏறி இருக்குது HDFC. ரொம்ப சூப்பராக ஒரு சிம்பிளான மெத்தடில் இந்த ட்ரேடை நீங்கள் பண்ண முடியும். இந்த ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டை வச்சு இன்னும் ஃபர்தராக ஏதாவது இன்னும் கொஞ்சம் எக்யூப்டாக நான் ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் என்னோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, எங்களை ரீச் பண்ணுங்கள். நான் இன்னும் உங்களுக்கு எஜுகேஷன் பர்பஸ்க்கு நிறைய, அதாவது இது எல்லாமே வந்து நாங்கள் போடுற வீடியோஸ் அத்தனையுமே எஜுகேஷன் பர்பஸ்க்கு தான். மேபி இதை நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இல்லை, உங்கள் ஃப்ரெண்டு நல்லா ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.